ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ரத்த பொரியல் ஸ்பெஷல் தான் பண்ண போகிறேன். அதுவும் சண்டே ஸ்பெஷல். ரத்த பொரியல்னால எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நான் இதுக்கு 2 ரத்தம் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் சூடானதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஷ்க்கு வந்துட்டு கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆயில் நீங்கள் நார்மலாக சமைக்கிற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு நல்லா சூடாயிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் கடுகு ஆட் பண்ணுறேன். நான் 1 ஸ்பூன் மட்டும் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ கடுகு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 100 கிராம்ஸ்க்கு இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து யாருமே இந்த இஞ்சி வந்து ஒதுக்க மாட்டாங்க. இஞ்சியோட மருத்துவ குணம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இஞ்சி வந்து எண்ணெயில் நல்லா வறுபடணும். ஸோ நீங்கள் நல்லா ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அந்த இஞ்சியை வந்துட்டு எண்ணெயிலேயே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த இஞ்சி துண்டுக்கள் வந்து ரத்தத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி பொன்னிற நிறத்தில் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டுக்களை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டை வந்துட்டு நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு 200 கிராம்ஸ் வந்துட்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வந்தோடனே 250 கிராம்ஸ் வந்துட்டு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இவையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 ஆட்டு ரத்தம் வாங்கி அது தனியாக ஒரு கடாயில் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம தாளித்தது கூட ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ இது தண்ணி இல்லாமல் தண்ணி இஞ்சுற வரைக்கும் இது நல்லா வேகணும். முக்கியமாக இதில் உப்பு போடக்கூடாது. பிகாஸ் ரத்தத்துலேயே வந்துட்டு உப்பு போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து உப்பு போட மாட்டாங்க. அவங்க தேவையான அளவு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் உப்பை ஆட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி இதில் உப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் உப்பு ஆட் பண்ணல. தண்ணியெல்லாம் இதில் இஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 மூடி தேங்காய் துருவி கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா ரத்தத்தோட அளவு பொறுத்து நான் வந்துட்டு 2 ஆட்டு ரத்தத்துக்கு அரை மூடி தேங்காய் மட்டும் போதுமானது. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஃபைனல் ஸ்டேஜாக நான் வந்துட்டு 1.5 ஸ்பூன் மிளகும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கிற பொடி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதிகமாக காரமாக சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபைனலி டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இருங்க, பட் இதில் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பேர் வந்துட்டு சித்திரத்தன்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக நாட்டு மருந்து கடைகளில் வந்துட்டு கிடைக்கும். இது மருத்துவ குணம் நிறைய இருக்குது இதில். இது நம்ம வீட்டு குட்டீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இதை அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பொடி பண்ணி ஸோ இந்த ரத்த பொரியலில் தூவி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இதில் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. சளி, இருமல், காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு, தலைவலி இருக்கிறவங்களுக்கு, உடல் ரீதியாக நம்ம என்ன தொந்தரவு இருந்தாலுமே இதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குணமாகும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எங்கள் வீட்டு மெம்பர்ஸ்க்கு இதை ஆட் பண்ணி தான் சர்வ் பண்ணுவேன். நீங்களும் இதை ஆட் பண்ணி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணுங்கள். ஃபைனலி டச்சப்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுக்க போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்தாங்க, ட்ரை பண்ணுங்கள்.
நல்லா இருக்காடாம்மா? தேங்க் யூ. நான் இன்னும் நெறைய வீடியோஸ் உங்களுக்கு சமைச்சு வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க.